உடம்பு பாரமாக இருந்தால் என்ன தெரியுமா ஆகிடுமா, இந்த ஒபிசிட்டியே ஒரு டிசீஸாக மாறிடுமா. மூட்டு வலி வர்றது, மூச்சு வாங்குறது, இன்டைஜஷன் வர்றதுல இல்லை. அந்த ஒபிசிட்டி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் கூடிடும், ரத்த கொதிப்பு வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், சர்க்கரை வியாதி வந்துடும். இது எல்லாம் வரும்பொழுது ரத்த குழாய் ரொம்ப ஈஸியாக கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சு. ஸோ ஒரு விஷய சைக்கிளாக போயிடுமா. ஸோ ஒபிசிட்டி என்பதை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், நல்லா குண்டாக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்க முடியாது. எக்ஸசைஸ் பண்ணால் 5% குறையும். வெயிட்டை குறைக்கணும்னா ஒன்றே ஞாயிறு வைத்துக்கொள்ளணும், அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். அப்போ நிறைய பேர் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு தப்புன்றேன். அந்த காலத்து சொல்லிட்டாங்க, நீ அரிசி கோதுமையை சாப்பிடுற இன்றையிலேருந்து பாதி ஆக்கிடணுமா. பாதி ஆக்கிட்டு மீதி பாதி பழக்கப்பட்டதுக்கு தண்ணீர் மாத்திரம் குடிச்சு. ஸோ என்ன பண்ண முக்கியமானது சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்தால் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. வயிற்று நிரப்புறது தண்ணீர் வெயிட்டு போடாது, சுவாசிக்கின்ற காற்று வெயிட்டு போடாது. எது சாப்பிட்டாலும் வெயிட்டாக மாறிடுமா. அதனால் நீங்கள் அரை வயிறு சாப்பிட்ணும், 1/4 வயிறு தண்ணீர், வயிறு 1/4 வயிறு காலியாக தான் இருக்கணும். சாப்பிட்ட வரை காலி என்ற உணர்வு இருந்தால் எந்த வியாதியும் வராது. வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடு, வேலைக்கு சாப்பிட வேண்டாம்.